வணக்கங்க. வணக்கம். இந்த கிழுவேலி பற்றி எங்களுக்கு எதுவும் ஒரு தெரியாதுங்க. இந்த கிழுவேலி பற்றி நீங்கள் ஒரு தகவல் சொல்லுங்கள். வணக்கங்க. இந்த கிளைவேலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குச்சி ஒரு 6 அடி குச்சி வெட்டி நீட்டாக ஒரு அடி ஆழம் பெரிச்சு கரையாமருந்து எதுக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள கரையை ஏறாமக்கிறதுக்கு. அப்படிங்களா? அதுக்கு மேலே வேப்ப முன்னாக்கு போட்டோம்னா அது குச்சி வளருதுக்கு. அது தண்ணி வாரத்தில் ஒரு டைம் மழை பெஞ்சா தண்ணி விட தேவையில்ல. சரிங்க. மழை பெய்யலைன்னா வாரத்தில் ஒரு நாள் தண்ணி விட்டா எண்ணி 30 நாள் குச்சி துளிக்கும். இப்போ இது வரைக்கும் நான் போட்டது போறாம எந்த குச்சி எந்த ஃபால்ட் ஆக கிடையாதுங்க. சரிங்க. ஓகேங்களா? ஏங்க இது கம்பி வேலிக்கும் கிளி வேலிக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? கிளி வேலி கம்பி வேலி லைஃப் ஒரு 15 வருஷம். இந்த கிளி வேலி எடுத்துட்டா நீங்க உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு ஆட்டுக்கு தீவனத்துக்கு ஆயிருது. அடுத்த டைம் நீங்க குச்சி வெட்டி நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் இருக்குது உங்களுக்கு அதுல. தெரியுதுங்களா? இதுல உங்களுக்கு வியாபாரம் இருக்குது, வருமானம் இருக்குது. இதுல உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது உங்களுக்கு. சரிங்க. இது ஒரு அடிக்கு எத்தனை குச்சிங்க வரும்? ஒரு அடிக்கு 7 குச்சி வருங்க. 7 குச்சி வருங்களா? சரி சரி. 7 குச்சி வரும் அடிக்கு. அதே மாதிரி நாங்க அடிக்கணக்கு போடுறதா இருந்தா அடிக்கு லாங்கா இருந்தா லேபர் சார்ஜ் போட்டு 100 ரூபா போடுவோம். லோக்கலா இருந்தா 80 ரூபாய்க்கு போடுவோம். சரிங்க. ஓகேங்களா? ஆனா வண்டி வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது இது தனியா குச்சி மட்டும் நாங்களே தனியா குச்சி நாங்க கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க வண்டி அனுப்பி விட்டுறணும். சரிங்க. நாங்க வெட்டி நாங்க அனுப்பிவிட்டுவோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் இருக்குது இல்ல, அதை வச்சு நீங்க பண்ணிக்கணும். நீங்க சரி சரி. நான் குச்சி வெட்டி கட்டி அனுப்பி விட்டுறோம். நானு நீங்க ஏத்துக்கணும். ஓகேங்களா? சரிங்க. அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சரிங்க. குச்சி உங்களுக்கு 7 அடி குச்சி வந்துரும் உங்களுக்கு. டோட்டலா நீங்க வைக்கும் போது 6 அடி குச்சி மட்டம் வந்துரும் உங்களுக்கு. நீங்க 1.5 வருஷம் கழிச்சு அந்த குச்சி வெட்டி இல்ல. இப்போ ஒரு குச்சி ரேட்டுன்னு வாங்குற மாதிரி இருந்தா என்ன? குச்சி ரேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குச்சி 10 ரூபாய்க்கு கொடுப்போம் நாங்க. சரி சரிங்க. ஓகேங்களா? ஆனா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குச்சி 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா நாங்க வெட்டு கூலி இருக்குது, ஆளுங்க லேபர் கூலி, அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. நாங்க எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு ஒழுக்கம் பண்ணி கொடுத்துருவோம். நாங்க குச்சி நீட்டா வெட்டி நீட்டா அனுப்பி விட்டுறோம் உங்களுக்கு நாங்க. சரிங்க. இதுல வேற எப்படிங்க? இது ஒரு தப்பை மட்டும் வருங்களா, 2 தப்பை போடல? இல்ல, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கணக்கு 100 ரூபாய்க்கு பேசினா 2 தப்பை போட்டு தருவாங்க. சரி சரிங்க. இல்ல லோக்கல்ல இருந்தா ஒரு தப்பை போட்டு தந்துருவோம். அது நீங்க தான் 2 தப்பிக்கு நீங்க தான், ஒரு தப்பிக்கு நீங்க தான் பணம் தரணும் அதுக்கு. அதே வெளி வாடகை இருந்தா 2 தப்பையும் போட்டு கொடுத்துருவோம் 100 ரூபாய்க்கு. சரிங்க. வண்டி வாடகை நாங்க பாத்துக்கோங்க. இந்த குச்சி நெட்டு எத்தனை வருஷங்க ஆச்சு? இந்த குச்சி நெட்டு இப்ப 3 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குச்சி நல்லா வருது, நீங்களே பாத்துங்க. இந்த குச்சி நெட்டு அப்படி நான் அரைக்கிறேன். நானு நீங்களே நெட்டு அரைக்க, நாங்களே குச்சி வெட்டிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த தோப்புனதுல போட்டா ஒன்னும் ப்ராப்ளம் எந்த ஒரு ஃபால்ட் வராதுங்க. அது நெவில் அடிக்காது. இது எப்படின்னு கேட்டா சாட்டையா தான் போகுது, நேரா தான் போகும். வேற விவசாயத்துக்கு இதுக்கு எது ஃபால்ட்? விவசாயத்துக்கு ஃபால்ட் வராது. ஸ்ட்ரைட்டா போவோம். ஸ்ட்ரைட்டா போறதா ஒரு 5 அடி நீளத்துக்கு போவோம். அது ஒரு குச்சி வெட்டினா 2 குச்சி 3 குச்சி அது நீங்களே மறுபடியும் வெட்டி நாங்களே கூட வெட்டிக்குவோம். இல்ல நாங்க வர தவறலைன்னா கூட நீங்க வேற பார்ட்டி கூட நீங்க வித்துக்கலாம். நீங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அது சரி சரிங்க. இது உங்களுக்கு லாபம் தான் கிடைக்குமோ தவிர உங்களுக்கு நட்டம் வராது உங்களுக்கு. அப்படிங்களா? சரி. உங்க கான்டாக்ட் பண்றேன்னா என்ன நம்பருங்க கூப்பிடுறது? கான்டாக்ட் பண்றதா இருந்தா என் நம்பர், செல் நம்பர் தரேன். என் பார்ட்னர் 2 பேர் 85 26 710 933, அப்புறம் 96 00 35 35 37. சரிங்க. ஓகேங்களா? அது செந்தில். என் பேர் ராஜசேகர். ஓகேங்களா? அனுபவம் எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா, அனுபவம் எனக்கு ஒரு 15 வருஷமா சர்வீஸ் இருக்குது. இந்த தோட்டம் பூரமா நான் தான் போட்டுக்கிறேன். வீடியோ கூட நீங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு தரேன் நானு. ஒன்னும் ஃபால்ட் வராதுங்க. இதுக்கு நான் கேரண்டி தரேன் நானு. ஒரு குச்சி ஃபால்ட் ஆகணும் என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன் நானு. ஓகேங்களா? ஓகேங்க. மற்றவங்க மாதிரி அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்றதால நமக்கு பேச கிடையாது. நமக்கு என்ன பொறுத்த வரைக்குமே தொழில் சுத்தமா இருக்கணும். சரி. ஓகேங்களா? இல்ல நல்லா அடப்பா நல்லா நீட்டா தாங்க இருக்குது. அடைப்பா தான் போடுவோம் நாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடைப்பை நாங்க போடும் போது இதுல எது பாம்பு கீம்பு வராம இருக்கும். பாம்பு வராம இருக்கும்னா பாம்புக்கு இந்த முள்ளு ஏறும். இந்த முள்ளு ஏறிச்சுன்னா சரிங்க, அதை நம்ம பாம்பு அடிச்சோம்னா காயாது பாத்தீங்களா? எறும்பு ஏறிச்சுன்னா பாம்பு செத்து போயிடும். இது முள்ளு பட்டுச்சுன்னா இந்த பாம்பு தாங்காது விஷம். இந்த குச்சிக்கு அந்த அளவுக்கு விஷம் இருக்குது. சரி. ஓகேங்களா? இதுதான் விஷயங்க அதுல. சரிங்க. அதே மாதிரி ஆடு கீடு மாடு புறாகிற எதுவுமே உள்ள நுழையாது, உள்ள போதாது. அதாவது அவ்வளவு நெருக்கமா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
நெருக்கமா தான் போடுவோம் நாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இன்ச்சு கேப் வச்சு போடுறோமா, இப்ப எந்த நெருக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதான் எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க அதுல. சரிங்க சூப்பரா இருக்கும். சரிங்க. பாம்புக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. விஷ வாய்ப்பு எதுவும் காட்டுக்குள்ள உள்ள வராது. சரிங்க. இந்த குச்சிக்கு அவ்வளவு மவுசு இருக்குது. சரி. இதுக்கு பேரே வந்து கிழுவேலி. கிழுவேலின்றதோட உயிர்வேலின்னு சொல்லுவோம் நம்ம. உயிர்வேலிங்களா? இதுக்கு வந்து மழை பெய்யறதோட தண்ணி விடுறதோட மழை பெய்யறதான் பெஸ்ட். பெஸ்ட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.